அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி ஸித்னி இல்மா. 4வது வகுப்பினுடைய பாடம் 59வது அத்தியாயத்தில் 21வது வசனம். இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹுவின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். மனிதர்கள் சிந்திப்பதற்காக இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம். அதாவது இந்த வசனத்தை படிக்கும் பொழுது நமக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது இந்த குர்ஆன் ஒரு மலையின் மீது இறக்கப்பட்டு இருந்தால் அந்த மலை பொசுங்கிரும் அப்படிங்கிறது நமக்கு அது படிக்கிறப்ப புரியுது. அது ஏன் பொசுங்கிரும் அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கு அல்லாஹுவினுடைய வார்த்தை பலமானதாக இருக்குது. அதனால அது தாங்க முடியாமல் அது பொசுங்கிரும் அப்படிங்கிறத நம்ம மேலோட்டமாக நமக்கு படித்த உடனே நமக்கு சிந்தனைக்கு வந்தது அவ்வளோதான். அப்போ இதை நம்ம ஆழ்ந்து கவனித்து அதனுடைய அர்த்தத்தை நம்ம தேடினோம்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களுமே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியதாக தான் ரப்பு படைச்சிருக்கான். அப்போ அதை தன்னுடைய வழியில் அது ரப்புக்கு நன்றி செலுத்தி கொண்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மலைக்கு மேலே இந்த குர்ஆனை இறக்கப்பட்டிருந்தா அல்லாஹ்வினுடைய வார்த்தை அவ்வளோ ஒரு பலமானது. அந்த பலமான மலை என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கிவிடும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வினுடைய அச்சத்தால் அது என்ன ஆகுது? தன்னுடைய ஆற்றலை இழந்து, தன்னுடைய அடையாளத்தை இழந்து, ரப்பே நான் வந்துட்டேன், உன்னிடத்துல வந்துட்டேன். குர்ஆனை இறக்கப்பட்டோனையுமே அது என்ன ஆகுது? தன்னைத்தானே அழிச்சுக்குது. அவ்வளோதான். ஏன்னா என் ரப்பு முன்னாடி அது ஒன்றுமே கிடையாது. படைத்த ரப்பின் முன்னாடி அது ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய வார்த்தை பெருசு. அப்போது என்ன நான் அழிச்சுக்கிட்டேன். அதாவது தன்னுடைய அடையாளத்தை அது அழிச்சிருது, தன்னுடைய ஆற்றலை அது இழந்துருது. நான் உன்னிடத்துல வந்துட்டேன், இப்போ நீ சொல்கிறத நான் கேட்குறேன், அவ்வளோதான். அந்த மாதிரி அதனோட மென்டாலிட்டியில் இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நாம் இறக்கியிருந்தால் அது அல்லாஹுவின் அச்சத்தால் பணிந்து நொறுங்கி விடுவதை காண்பீர். அப்போ என்ன பண்ணுது? அந்த குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை அது இறக்கப்பட்டால் தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய அடையாளங்களையும் இழந்ததாக அல்லாஹ் இடத்துல அது அடிபணியுது. இப்போ இதை சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உதாரணங்களை அவர்களுக்கு கூறுகிறோம் அப்படிங்கிற வசனம் அதில் 59வதுல 21வது வசனமாக வருது. அப்போது இதிலிருந்து பார்க்கும் பொழுது அந்த குர்ஆன் மனிதனுக்கு இறக்கப்பட்டிருக்கு, அந்த மலையின் மீது இறக்கப்படலை. அப்போது அந்த மனிதன் எப்படி இருக்கணும், தன்னை எப்படி தயார்படுத்தி கொள்ளணும், குர்ஆன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்கணும் அப்படின்னா, அதை பின்பற்றணும் அப்படின்னா நம்ம எப்படி ஒரு தயாரான முறையில் நம்ம இருக்கணும். இப்போ ஒரு மலையுடைய மலை இப்படி இருக்குங்கிற உதாரணத்தை பார்த்தோம். அப்போ இது மனிதனுக்கு இடத்துல அந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்குங்கிற அப்படிங்கிற பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? அந்த குர்ஆனை நம்ம பார்க்குறப்ப அதுக்கு உண்டான அதில் எந்த ஒரு அடையாளங்களை கொண்டும், நம்மளுடைய அடையாளங்களை கொண்டும், நம்மளுடைய ஆற்றலை கொண்டும் அந்த குர்ஆனை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த குர்ஆனோட ஒன்றி போய் குர்ஆனை குர்ஆனை உள்வாங்கணும் அப்படின்னா குர்ஆனோடு ஒன்றி போய் நம்மளுடைய அடையாளங்களையும் நம்மளுடைய ஆற்றலையும் எல்லாத்தையும் இழந்தவனாக, அதாவது இந்த குர்ஆன் நீ ஒன்று தரப்போகிற, நான் அதை கேட்க போகிறேன், நான் வாங்க போகிறேன், அவ்வளோதான். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அந்த குர்ஆனை அணுகணும். இப்போ எப்படி கடலில் நம்ம தேடி ஆழம் கடலில் ஒரு ஆழத்தை அடையிறப்போ அதிலிருந்து முத்துக்களும் பவிழங்களும் எப்படி நமக்கு கிடைக்குதோ, அது எப்படி தன்னுடைய முத்துக்களையும் விலை மதிப்பற்ற பவிழங்களையும் கொடுக்குதோ, அதே போல் இந்த குர்ஆனில் நம்ம இறங்கணும்னா, இந்த ஒரு மனப்பான்மையோடு இறங்கணும்னா, நம்மளுடைய ஆற்றலை இழந்து நம்மளுடைய அடையாளங்களை இழந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் உன்னிடத்துல வர்றேன், நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன், நான் ஒன்று நினச்சிட்டு இல்லை இதுக்குள்ளே இப்படி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது இப்படி தான் இது சொல்ல வருது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் நான் அந்த குர்ஆனை நான் பார்த்தேன்னா அதில் இருந்து வரக்கூடிய
ஒரு இது எனக்கு பலன் இருக்காது. எனக்கு ஏதாவது ஒரு கேள்வி வேணும், அதுக்கு உண்டான பதில் வேணும்னா, அந்த குரான எடுத்து நான் பார்த்தேன்னா, அது பதில் குடுக்கும். என்னுடைய எல்லா கேள்விகளுக்கு உண்டான பதில்களும் அந்த குரான்ல இருக்கு. நான் வேணும்னா எடுத்து பார்த்தேன்னா கிடைக்கும். ஆனா, குரான் என்ன சொல்ல வருதுங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இந்த ஆற்றலையும், இந்த அடையாளங்களையும் எல்லாத்தையுமே நம்ம ஏற்படுத்தி வச்சக்கூடிய முன்முடிவுகள் அனைத்தையுமே இழந்து ஒரு உள்ள தூய்மையுடன் கல்பார அந்த குரான் இடத்துல நம்ம போய் அதில் இறங்கினா மட்டும்தான் குரான் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து நம்மளால உள்வாங்க முடியும். அந்த குரான் வந்து நமக்கு நம்ம உள்வாங்க ஆரம்பிக்க அந்த குரான் என்ன பண்ணுவோம், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது தன்னுடைய பொக்கிஷங்களை வந்து அது வழங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. நம்ம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முழுசாவே அதுக்கு வந்து அர்ப்பணிக்கணும். நம்முடைய உள்ளத்த அதுக்கு முழுசாவே அர்ப்பணிச்சா மட்டும்தான், அந்த குரான் வந்து தன்னிடத்துல இருக்கக்கூடிய பொக்கிஷத்தைய வந்து நமக்கு சுவைக்கிறதுக்கு குடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த குரானுடைய பொக்கிஷத்த வந்து நம்ம சுவைக்கலாம். 7வது அத்தியாயத்துல 204வது வசனம் எடுத்து பார்த்தோம்னா, குரான் ஓதப்பட்டால் அதை செவிமடுங்கள், வாய் மூடுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள். அப்படிங்கிற ஒரு வசனம் வருது அதுல. அதுல அல்லாஹ் என்ன சொல்ல வரான்? குரான் வந்து நம்மளிடத்துல வரும்பொழுது, நம்ம அத வாங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கடுத்தது அதை நம்ம செயல்படுத்தணும். அவ்வளோதான். குரான் சொல்லியாச்சு, அத நான் என் வாழ்க்கையில நான் வந்து நிறைவேத்துவேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. அத சொல்றத நம்ம கேட்டுட்டோம். நம்ம வாய் மூடுங்கள் அவ்வளோதான். நம்மளுடைய ஆப்போசிட் எதுவுமே நம்ம வைக்கவே முடியாது. அத நம்ம கேட்குறோம். அத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்துறோம். 50வது அத்தியாயத்துல 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், யாருக்கு ஈடுபாடோட இதில் அறிவுரை இருக்குது, ஈடுபாடோட உள்ளம் இருக்குதோ, அதாவது இதை கேட்கக்கூடிய மனப்பான்மை, உள்ள தூய்மை எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஈடுபாடோடு இருக்கக்கூடிய உள்ளத்துக்கு வந்து இதில் அறிவுரை இருக்குங்கிறான். அப்போ இதை நம்ம இந்த குரானை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்? முழுசா நம்மளுடைய கல்ப உள்ள தூய்மையோட, உள்ள தெளிவோட, எந்தவித அடையாளங்களுமே எனக்கு படிக்க தெரியும், நான் படித்தவன், எனக்கு இது தெரியும், எனக்கு இதுக்கு உண்டான பதில் தெரியும், இது இப்படி தான் வரப்போகுது, இதுதான் சொல்லப் போகுது அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையோடையும் அந்த குரானை நம்ம வந்து பார்க்கக்கூடாது. எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட குரானை படிக்கிறது முற்றிலுமே தவறு தான். நம்ம அந்த ஒரு முன்முடிவை வச்சு இந்த குரானை நம்ம பார்க்கவே கூடாது. அது பார்க்கறது நமக்கு வேஸ்ட். அது எதுவுமே தன்னுடைய இதை நமக்கு தராது. அதை நம்ம வாழ்நாள் முழுக்க அது சொல்ல வரதை நம்மளாலையும் உள்வாங்கவும் முடியாது. இந்த ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தால் மட்டும்தான் குரான் கொடுக்கக்கூடிய பொக்கிஷங்களை வந்து நம்மளால் சுவைக்க முடியும். 5வது அத்தியாயத்தில் 104வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, அல்லாஹ் அருளியதை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், எங்கள் முன்னோர்களை எதில் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று கூறுகின்றனர். அவர்களின் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழி பெறாமலும் இருந்தாலுமா? இப்போ நம்ம பார்த்தோம்ல, அதே தான் இதுக்கு வருது. அவங்க அதே ஒரு முடிவு காரணமாக தான் அவங்க முன்னாடியே எங்கள் முன்னோர்கள் இப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு முடிவை வச்சே இந்த குரானை அவங்க என்ன பண்ண கடைசி வரைக்கும் அவங்களால வந்து அல்லாஹ் சொல்கிறதும் தூதர் சொல்கிறதையும் அல்லாவும் தூதரும் சொல்கிறதும் அவங்களால வந்து செவி மடுத்து கேட்க முடியாத நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவ்வளோதான். இதுக்கு காரணம் அதே மாதிரி தான் முடிவோடு அவங்க இருந்த காரணத்தினால தான் அவங்களால இதை காதில் உள்வாங்க முடியலை. உள்ள தூய்மையோடு அவங்க இருக்கலை, அவங்க உள்ளே ஏற்றுக்கலை. அவங்க நினச்சது தான் அவங்களுக்கு. எங்கள் முன்னோர்களை நாங்கள் எப்படி பார்த்தோமோ அப்படி தான் நாங்கள் இருப்போம். அவ்வளோதான். அவங்க என்னாச்சு, அவங்க முன்முடிவோடு இருந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு நரகம்தான் மிஞ்ச போகுது. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம அந்த குரானை அணுகும் பொழுது முன்முடிவோடு நம்ம அணுகக்கூடாது. அதை எப்படி நம்ம செயல்படுத்தணும், நடைமுறைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதனுடைய நோக்கத்தை பார்த்தோம். அப்படியே நம்ம அதனுடைய இப்போ நம்ம பார்க்குறது நம்மளை முழுசாக அதுக்கு நம்ம வந்து அர்ப்பணிக்கணும்.
நம்மளுடைய கல்ப அந்த குரானுக்கு அர்ப்பணிக்கணும். அப்போ இதில் என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம நம்ம உள்ளத்தை நம்ம வந்து அந்த குரானுக்கு அர்ப்பணிச்சோம்னா என்ன, உள்ள தூய்மையுடன் ஆ, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம கேட்க கேட்க அந்த குரான் நமக்கு கொடுக்க கொடுக்க அதை நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அடுத்த கட்ட நம்ம செயல்படுத்தினா அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமே வேறையா இருக்கும். ஒரு விஷயத்த சொல்றதும், கவனிக்கிறதும், அதை கடைபிடிக்கிறதும் தவிர, அதை நம்மளுடைய வாழ்க்கையில அத ஒரு இம்ப்ளிமெண்ட் செயல்படுத்துறப்போ, அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கமே வேறு. அதுல அதுல வரக்கூடிய உணர்வு அதுவும் வேறு. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வந்து உங்களுக்கும் எனக்கும் அந்த தன்மைய குடுத்து, அந்த உள்வாங்கக்கூடிய சக்திய குடுத்து, அத நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கட்டும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.